ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு பூரிக்கு வந்து சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் தவா வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வந்து பூரி சப்பாத்திக்கு உண்மையாகவே வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பட்டை லவங்கம் எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். பட் வந்து இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நான் போடுறேன். நான் ஆக்சுவலி ஃபுல் வீடியோ தான் எடுத்தேன். பட் திடீர்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அவங்க வெளியில் போகணுன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும், லேட் ஆகிடுச்சுன்னு நான் கொஞ்சம் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% வீடியோ நான் எடுத்துகிட்டேன், நான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்தது தக்காளி போட்டு வதக்கிட்டு, தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புக்காகட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் வரும். ஸோ நல்லா வந்து பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காய்கறிலாம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்னா, குருமாக்கு நம்ம என்ன காய் போடணும்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸ், அதுக்கப்புறம் பட்டாணி, இந்த 4 காய் தான் நான் போட்டிருக்கேன். இந்த 4 காயுமே போட்டு செய்யலைனாலும் 2-3 காய் போட்டாலும் 2 காய் போட்டால் கூட நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இன்றைக்கி வந்து நாங்கள் பூரிக்கு வச்சு சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து போடுற ரெசிபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக ரொம்ப லாங்காலாம் போட மாட்டேன். ரொம்ப வந்து மினிட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே நேரம் என்னோடய சேனலில் வர ரெசிபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் வந்து என்னோடய அம்மா பாட்டி இவங்கெல்லாம் வழியாக பண்ண சமையல், அந்த சமையல் பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். அந்த வழிமுறையில் தான் நான் சமைச்சிட்ருக்கேன் இப்போ வரைக்குமே. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா யூடியூப்பில் ஏதாவது பார்த்து நான் பண்ணுவேன். அதனால் ரொம்ப நான் சமைக்கிறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுருவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் போடுவேன், சம்டைம்ஸ் வந்து அதுக்கப்புறம் போட்டுப்பேன். இந்த காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதில் என்ன நான் போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு சோம்பு இது 3 போட்டு நான் அரைச்சிருக்கேன். எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இன்னும் கூட அதை அரைக்கணும், என்னோடய மிக்ஸி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால இவ்வளோ தான் அரைஞ்சிது. பட் இருந்தாலுமே குழம்பு உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூரி வந்து ஒரு தவா வச்சு பூரி சுட்டுக்கலாம். நம்ம பூரியுமே வந்து எனக்கு ஒரு 4-5 பூரி தான் நார்மலாக வந்துச்சு. மீதி எல்லாமே வந்து நல்லா வந்து உப்பலாக தான் வந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. பூரி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக உப்பலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். யாருக்கெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். உண்மையாகவே இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் பூரிக்கு என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு, அந்த மாவு தான் நான் போட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப வந்து உங்களுக்கு லைட் கலராக வராது, கொஞ்சம் டார்க் கலராக தான் வரும். ஸோ அது போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி நான் பூரி சுட்டிருந்தேன். கோதுமை வாங்கி நம்ம காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி பண்ணுறது, அதுதான் நான் இன்றைக்கி சுட்டிருந்தேன். பட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு, ரெடி பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம குருமா இறக்கிக்கலாம். ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்தோன்னே இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வந்து இதுக்கு மொத்தமே வந்து எனக்கு ஒரு 1/2 hour தான் ஆச்சு. பூரி உருட்டி பிசைஞ்சி உருட்டி பூரி சுட்டு குழம்பு வச்சு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 1/2 hour மேக்ஸிமம் பார்த்தா கூட ஒரு 40 minutes ஆகிக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாகவே ஆச்சு, அவ்வளோதான் ஆச்சு. ஏன்னா பூரி உருட்டுறதுனால நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இவ்வளோ தான், பூரி சுட்டாச்சு. சுட சுட இந்த குருமா வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த குருமாவுக்கு வந்து நடுவில் வந்து நான் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் வந்து நான் சொல்லலை உங்களுக்கு, ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, ஸோ அதனால் சொல்லலை. அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காய் வதங்கினதுக்கப்புறம், காய் இஞ்சி பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது மட்டும் போட்டுக்கோங்க, போட்டு வதக்கிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோம், எவ்வளோ அளவு நம்ம வந்து இதெல்லாம் போடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் போட்டு உங்களுக்கு வந்து வதக்கி தரேன்.
ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்ருக்காங்க இன்னும் 2 பூரி கொடுமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு. அப்புறம் ஈவினிங் வந்து எப்பயும் போல் முருகருக்கு வந்து நான் விரதம் இருந்துகிட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு டிஃபன்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு எல்லாம் விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டு என்னோடய இன்றைக்கி ரொட்டீன் வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் நைட் வந்து நான் டிஃபன் பண்ணணும் அடுத்த வேலை. என்னோடய சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.